வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எஸ்.ஏ. அசோகன் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகர் எஸ். அசோகனை பற்றி யாரும் மறந்துவிட முடியாது. முக்கியமாக எம்ஜிஆர் நடித்த 75% படங்களில் அசோகன் நடித்திருப்பார். சில நகைச்சுவை படங்களிலும் நடித்து அசத்தியுள்ளார். இப்போது எஸ்.ஏ. அசோகன் தயாரித்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ்.ஏ. அசோகன் தனது திரையுலக பிரவேசத்தில் ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும் தயாரித்துள்ளார். அந்த படம்தான் நேற்று இன்று நாளை. 1976 வெளிவந்த படம். எம்ஜிஆர், லதா, மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த படம். நீலகண்டன் இயக்கிய படம். நீண்ட நாட்களாக எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் தயாரிக்க அசோகன் ஆசைப்பட்டு இருந்தார். அது 1974 நிறைவேறியது. நேற்று இன்று நாளை ஒரு நல்ல வெற்றி படமாகவே அமைந்தது. சென்னை பிளாசா தியேட்டரில் 100 நாட்களுக்கு மேலும், மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் 110 நாட்களும் ஓடி நன்றாகவே ஓடியது. ஆனாலும் எஸ்.ஏ. அசோகனுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த காலங்களில் பத்திரிகைகள் செய்திகள் வந்தன. அதற்கு சில காரணங்கள் உண்டு. எம்ஜிஆர் 1972 அதிமுக கட்சியை ஆரம்பித்து ரொம்பவும் பிஸியாக இருந்த நேரம். கட்சி பணிகளில் ரொம்பவும் பிஸியாக ஈடுபட்டிருந்த சமயம். அந்த நேரத்தில் இந்த படம் தயாரிக்கப்பட்டதால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் படத்தை முடிக்க முடியவில்லை. நீண்ட நாட்கள் இழுத்து கொண்டே சென்றது. இதனால் படத்திற்கு போடப்பட்ட செட்டுகள் எல்லாம் சில நாட்கள் படம் எடுக்காமல் வீணாய் போயின. காரணம், எம்ஜிஆர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. பாடல் காட்சிகள் எடுக்க நீண்ட நாட்கள் ஆகியது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த காலங்களில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. இருந்தாலும் எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் நல்ல நட்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த படத்தின் சமயம் ஒப்புக்கொள்ளப்பட்டு 1975 வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் படமே இருவரும் இணைந்து நடித்த கடைசி படமாகும். எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் நல்ல நட்பு இருந்தால் தொடர்ந்து எம்ஜிஆருடன் அசோகன் நடித்திருப்பார். ஆனால் அந்த காலகட்டத்துடன் பின்னர் நடிக்கவில்லை. அதன்பின் எம்ஜிஆருக்கு எதிர்மறையாக கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் வண்டிக்காரன் மகன் என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் எம்ஜிஆரை மிகவும் தாக்கி கேலி கிண்டல் செய்து நடித்திருப்பார். நட்புடன் இருந்திருந்தால் இப்படி நிச்சயம் நடித்திருக்க மாட்டார். அதன்பின் ஆடு பாம்பே, நெஞ்சுக்கு நீதி போன்ற கலைஞர் வசனத்தில் இடம்பெற்ற படங்களில் ஜெய்சங்கருடன் தொடர்ந்து நடித்தார். சமீபத்தில் கூட அசோகனினுடைய மகன் வின்சென்ட் அசோகன் எம்ஜிஆருக்கும் தனது அப்பாவுக்கும் நல்ல நட்பு இருந்ததாக பேட்டியில் சொல்லியிருந்தார். ஆனால் அசோகன் தனது 51 வயதினிலேயே சீக்கிரமாக மறைந்து விட்டார். சரி வாஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நாள் கடனை சந்திக்கிறேன். நன்றி.